வெல்கம் டு தேவசனா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து நாங்கள் ஹோசூரில் கிழவரப்பள்ளின்னு ஒரு டேமுக்கு போயிட்டுருக்குற வியூ தாங்க இது. நாங்கள் வந்து ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷனுக்காக என்னோடய பிரதர் இல்லா வீட்டுக்கு போயிருந்தோம் ஹோசூருக்கு. அதை முடிச்சுட்டு நாங்கள் வந்துட்டு அந்த டேம் அங்கே இருக்குதுன்னு சொன்னாங்க, அங்கே போயிட்டோம். அதில் வந்து அன்றைக்கி லீவுன்னு சொன்னதுனால காரை வந்து பாதி வழியிலையும் நிறுத்திட்டு இப்படி ஒத்தையடி பாதை போகுதுங்க, அதில் தான் நடந்து போய்கிட்டுருக்கோம். அந்த பாதை முடிஞ்சு போகிறப்ப கீழே வந்து படிகள் நிறையா இருக்குது. அந்த ஸ்டெப்பு ஏறி தான் மேலே வந்துட்டு நம்ம போகணும். கீழேயே வந்துட்டு அந்த டேம்லேருந்து தண்ணி வருது. அதெல்லாம் கொஞ்சம் தண்ணி வந்து அழுக்காக இருக்குது. தண்ணி போன இடத்துலலாம் நண்டுவாக்காளி தேலெல்லாம் அது செத்து இருந்தது. அந்த தண்ணியில் இருந்திருக்கும் போல் தெரியுது. இது ஒரு காடு தான். இப்போ எல்லாருமே மேலே ஏறி வந்தாச்சு. இவங்கெல்லாம் எங்கள் ஃபேமிலி மொத்தமே எல்லாருமே வந்திருந்தோம். என் பிரதர் இன்லா, எங்கள் தங்கச்சிங்க, இவங்கெல்லாம் எங்கள் அண்ணன் அக்கா எல்லாருமே வந்திருந்தோம். எல்லாருமே மேலே இப்போ இந்த பாருங்கள் டேமுக்கு மேலே ஏறி வந்தாச்சு. டேம் வந்து ரொம்ப அழகாகவும் அருமையாக இருந்தது பார்க்குறதுக்கு. வியூ பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. இதில் வந்து எல்லாருமே நாங்கள் வந்துட்டு ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோங்க. ஃபேமிலி ஃபுல்லாக சேர்ந்து தனித்தனியாக இந்த மாதிரி ஃபோட்டோஸ்லாம் நிறைய எடுத்துக்கிட்டோம். ரொம்ப என்ஜாய் பண்ணோம் அந்த டேமில். இவங்க வந்து எங்கள் அண்ணன், இவங்களுக்கு இந்த மாதிரி பிளேசஸ்லாம் சுற்றி பார்க்குறதுக்கு ரொம்ப ஆசைப்படுவாங்க. இவங்க தான் வாங்க வாங்கன்னு வீட்டில் இருந்தோம் எங்கள் எல்லாரையும் கூப்பிட்டுட்டு வந்து அங்கே போவோம்னு சொல்லிட்டு பாருங்க. எல்லாருமே எங்கள் தங்கச்சிங்க, எங்கள் அண்ணன் பொண்ணு இவங்கெல்லாம் நல்லா ஃபோட்டோஸ் எடுத்துட்டோம் எல்லாருமே. எல்லாம் ஜாலியாக இருந்தது. அதாவது இந்த மாதிரி டேமுக்கெல்லாம் போயிட்டு நம்ம எப்பயாச்சும் தான் நம்ம வெளியூர் போகிறப்ப வந்துட்டு இந்த மாதிரி இருக்கிற பிளேஸில் நம்ம சுற்றி பார்த்தா ரொம்ப ஜாலியாக மனசுக்கு இதமாக இருந்தது. சந்தோஷமாகவும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. நாங்கள் டேம் முடிச்சுட்டு இறங்கி வந்துட்டு கீழே பார்த்தோம். நாங்கள் வந்துட்டுருக்கிறப்ப காரில் வந்துட்டுருக்கிறப்ப இந்த பிளேஸ் தெரிஞ்சது. பெரிய ஆலமரம். அந்த ஆலமரத்துக்கு கீழே சாமி சப்ளமாதேவின்னு ஒரு சாமி. அங்கே போய் நாங்கள் நல்லா வழிபாடு பண்ணோம். அது பக்கத்துலேயே டீ கடை இருந்தது. அந்த டீ கடையிலையும் போய் தட்டை பிஸ்கட்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு டீ குடித்தோம். அதையும் நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணோம். அங்கேயும் வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் அந்த ஆலமரம் விழுது வந்து வேர் நிறைய வந்து தொங்குச்சில்ல, அதில் வந்துட்டு எங்கள் ஃபேமிலி ஃபுல்லாக எங்கள் தம்பிங்கெல்லாம் அதில் ஏறி நல்லா ஊஞ்சல் ஆன் மாதிரி ஆடினாங்க. நல்லா இருந்தது. அவங்க இப்போ குழந்த மாதிரி தான் ஆயிடுறோம் அந்த மாதிரி பிளேசஸ்லாம் பார்க்குறப்ப. ஜாலியாக இருந்துச்சு. இதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வந்துட்டு கிளம்பி வர்றப்போ பார்த்தோம்னா விநாயகர் சதுர்த்தியில் அங்கே ஊர்வலம்லாம் விநாயகர் வராரு. அது கூடயே வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு வேஷம் போட்டு 4 பேர் வந்து டான்ஸ் ஆடிட்டே வந்துட்டுருந்தாங்க. இவங்க வந்து சாமியா அல்லது என்ன வேஷம் என்னென்னு தெரில, சிவன் பார்வதியா என்னென்னு தெரிலங்க. தெரிஞ்சவங்க ஹோசூர் பக்கம் இருக்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப நல்லா டான்ஸ் ஆடினாங்க. டிராஃபிக் ஆகிடுச்சு. இது பாருங்கள், ட்ரம் வாசித்தாங்க முன்னாடியே. இது நல்லா பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. எங்களுக்கும் வந்துட்டு நல்லா இந்த மாதிரி பார்த்ததில்ல, நல்லா இருந்தது, புது விதமாக இருந்தது. இந்த ஊர்வலத்தெலாம் பார்த்து முடிச்சுட்டு ரொம்ப டிராஃபிக் ஆகிடுச்சு. ஸ்லோவாக தான் நாங்களுக்கு வர மாதிரி ஆயிடுச்சு. அதில் நாங்கள் வந்து கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டோம். இந்த மினி விலாக் இதோட முடியுதுங்க. நீங்களும் இந்த மாதிரி என்ஜாய் பண்ணியிருக்கீங்களா? டேம் எல்லாம் போயிருக்கீங்களா? கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.